ஆண்டவா எல்லாரும் நல்லா இருக்கணும். என் குடும்பத்தை தவிர எவனும் நல்லா இருக்கக்கூடாது. குறிப்பாக எனக்கு காசு கொடுத்தவன் எவனுமே நல்லா இருக்கக்கூடாது. என்கிட்ட கடனுக்கு காசு வாங்கிட்டு போன எல்லாரும் நல்ல நீண்ட ஆயுளோடு இருக்கணும். எனக்கு காசு கொடுத்தவன் சீக்கிரம் செத்துடணும். நான் எப்படியும் தரமாட்டேன், இருந்தாலும் நீ ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும்ல. ஹலோ மச்சான், கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, கொஞ்சம் அர்ஜென்ட்ரா, அதான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்டா. அமௌண்ட் ஒரு 50,000 தேவைப்படுது. ஒரு 3 மாதத்தில் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்டா. 3 மாதம்னா ஓகே, பட் கண்டிப்பாக குத்துணும்டா. எனக்கு வேறு கமிட்மெண்ட் இருக்குது. முடியாதுன்னா இப்பயே சொல்கிறேன். இல்லை, குத்துருவோம்டா. சரிடா, ஜிபே பண்ணுறேன், செக் பண்ணிக்கோ. என்னதான் இந்த ஆளு வேண்டுவானோ, வேணுனது போதும். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு 50,000 கேட்டேனே, அது என்னாச்சு? கிடைச்சிரும். இது கிடைச்சிருமா? சம்பளம் வாங்கினியா? அது என்ன பண்ண? இருக்குடி, தர்றேன்டி. யோ, ஷேர் மார்க்கெட் நீ பண்ணதெல்லாம் போதும், இனி எதுவும் பண்ணிடாத, அப்புறம் இருக்கிறதும் நக்கிட்டு போயிடும். ஏய், நீ சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதடி. அதெல்லாம் கிடையாது, உனக்கு காசு வரும், போ. ஏதோ பண்ணி தொலை. நேற்று சேலரி போட்டாங்க, மொத்தமாக ஷேர் மார்க்கெட்டில் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இதோ இருக்கான்ல, வலைய வீசுவோம். மாட்டினா மீன், இல்லைன்னா மாட்டுற வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். மச்சினிச்சிக்கு கல்யாணம் சொன்னா தரமாட்டான், குழந்தைக்கு ஃபீஸுன்னு சொல்லுவோம், கண்டிப்பாக தருவோம். எல்லாம் இந்த பாலா போன பணம் பண்ற வேலை. இது நானா சம்பாதிக்கிற வரைக்கும் புதுசட்டியே இவன் எதுக்கு கால் பண்ணுறான்? நண்பா சொல்கிறா. நண்பா, எனக்கு உன்னை விட்டா யாரா இருக்கா? ஒரு சின்ன ஹெல்ப்புடா. என்ன ஹெல்ப்புடா? குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்டா. நாளைக்கு தாண்டா லாஸ்ட் டேட்டு. அமௌண்ட் ஒரு 50,000 இருந்தா குடு மச்சான். கண்டிப்பாக 3 மாதத்தில் திருப்பி கொடுத்துட்றேன்டா. எனக்கு உன்னை விட்டா யாருடா இருக்கா? அமௌண்ட் இருக்குடா, ஆனால் உன்னை பற்றி யாரும் நல்லதா சொல்ல மாட்டாங்க. ஷேர் மார்க்கெட்டில் நிறைய காசு விட்டியா, கடன் வேற இருக்குன்றாங்க. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? மச்சான், அப்படிலாம் இல்லைடா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா. இல்லைடா, செட் ஆகாதுடா. மச்சி ப்ளீஸ்டா. மச்சி, எனக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குடா. என்ன கமிட்மெண்ட் மச்சான்? அது எதுக்குடா உனக்கு? தெரிஞ்சுக்கலாம் தான். இல்லைடா, 3 மாதத்தில் ஒய்ஃப்க்கு டெலிவரி சொல்லியிருக்காங்க. அந்த காசு தான் ஒரு 1,00,000 இருந்தது. நம்ம தர்மம் ஒரு 50,000 கேட்டான், இப்போ தான் கொடுத்தேன். என்ன மச்சான், தர்மாக்கெல்லாம் 50,000 கொடுக்குற, எனக்கு கொடுக்க மாட்டியா? டேய், அவன் கரெக்டாக கொடுத்துருவான்டா, ஆனால் உன்னை பற்றி யாரும் நல்லா தான் சொல்ல மாட்டாங்களே. அப்படிலாம் இல்லை மச்சான், உன் காசை 3 மாதத்தில் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துட்றேன்டா. டேய் இல்லைடா, ஏதாவது சொதப்பிச்சுனா எனக்கு தான் பிரச்சனை ஆகிடும். இல்லை மச்சான், இது செட் ஆகாதுடா. நீ வைடா, ஃபோனை வைடா. காசு இல்லைன்னாலே நம்ம விட மாட்டோம், இவன் வேற காசு இருக்குன்னு சொல்லிட்டான், விட்டுருவோமா? வலைய வீசுவோம். டேய், அதான் சொல்கிறேன்லடா மச்சான், செட் ஆகாதுடா. நீ வைடா, ஃபோனை வைடா. கட் பண்ணிட்டா விட்டுருவேனா? விட மாட்டேன்டா உன்னை. என்ன ஃபோன் எடுக்கவே மாட்டான்? போடுவோம். இவன் வேற சும்மா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். நண்பா, என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. 3 மாசத்துல கண்டிப்பா திருப்பி குத்துறேன்டா, ப்ளீஸ்டா. டேய், ஏன்டா நீ வேற குழந்தை ஃபீஸ்ன்னு வேற சொல்ற? ஆமா மச்சான். டேய், உன்னை நம்பி கொடுக்குறேன். என் நிலம உனக்கு க்ளீனாக தெரியும். அப்புறம் ஏதாவது சொதப்புனா வேற மாதிரி ஆயிடும். கண்டிப்பா உன் காசுக்கு நான் பொறுப்புடா. சரி, ஜிபேல அனுப்புறேன், செக் பண்ணிக்கோ. சரி மச்சான், சரி மச்சான். இந்த காசை வாங்கறதுக்கு எவ்வளோ பேச வேண்டியது இருக்கு. என்னையே கெஞ்ச வச்சிட்டல மாமனே. இந்த காசை திருப்பி வாங்குறதுக்குள்ள உன்னை என்னெல்லாம் பண்றேன் பாரு. சொல்லு மச்சான். அமௌண்ட் வந்துச்சாடா? ஏதோ மச்சான், ஒரு நிமிஷம் செக் பண்ணிட்டு சொல்றேன். மச்சான், காசு வந்துச்சுரா. ரொம்ப தேங்க்ஸ்ரா. தேங்க்ஸ்லாம் வேணாம், டைமுக்கு அமௌண்ட்டை கொடுக்குற வழியை பாரு. சரி நண்பா, கண்டிப்பா உன் காசுக்கு நான் தான் கேரண்டி. தான் தர்மா, உன் காசு 50,000. இது வரோம், அதுக்குள்ளே கால் பண்ண. தர்மா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? மச்சான், காசு வந்துச்சுரா.
நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு எடுத்தேன், நீயே பண்ணிட்ட. காசு எப்பரா? அக்கௌண்ட்டில் போட்டுருவா இல்லை கையில் கொடுத்துருவா? நீ அக்கௌண்ட்லேயே போட்டுரு மச்சான். ஓகேடா. ஆமாம் தர்மா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். சொல்கிறா. காசு விஷயத்தில் மட்டும் ஏன்டா இவ்வளோ கரெக்டாக இருக்க? மச்சான், நட்பில் நாணயம் முக்கியம், நாணயம் முக்கியம். ரெண்டுத்தில் ஒன்று பிசுறு தட்டினாலும் நட்பு போயிடும். நான் பட்டேன், தெரிஞ்சேன், தெளிஞ்சேன். நிறைய பட்டிருப்பா போல. சி ஏறி போகலாம். அடி அடி, நான் எடுத்ததானே, எடுத்தா உனக்கு பதில் சொல்லணும், கெஞ்சணும். நான் எடுக்க மாட்டேனே. அடி. கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. இவன் என்ன ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம். இவன் என்னைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு யூஸ் ஆவான். என்னதான் சொல்றான்னு கேட்போம். மச்சான் மச்சான், சாரிடா, பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருந்தேன்டா, அதனால தாண்டா உன் கால் எடுக்க முடியல. சாரி மச்சான். ஓ அப்படியா? சரி, இன்னைக்கு காசு கொடுக்கணும் ஞாபகம் இருக்கா? ஐயோ ஆமால, மறந்துட்ட மச்சான். மறந்துட்டியா? டேய், என்ன விளையாடுறியா? மச்சான் சத்தியமா மறந்துட்டேன்டா. விளையாடாதடா, எனக்கு இன்னைக்கு காசு வேணும். எல்லாம் சொல்லி தான் உனக்கு காசு கொடுத்துருக்குறேன், கட்டுப்பேத்தாத. புரியுது மச்சான், எனக்கு கொஞ்சம் டைம் குடுறா. சீக்கிரமா ரெடி பண்ணிட்டு உடனே கால் பண்றேன். டேய், சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு சொல்டா. ஒருத்த ஃபர்ஸ்ட் ஃபோன் எடுக்க கால் பண்ணா. சப்பா, இதுக்கு தான் ஃபோன் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. எல்லாம் என் நேரம். மச்சான், ஒரு 5.56 புல்லட் இருந்தால் கொடுங்கடா. டேய், லூட் அடிச்சோடனே கண்டிப்பாக திருப்பி கொடுத்துட்றேன்டா, ப்ளீஸ்டா. கையில வாங்கினேன் வேற நைன்னு கால் பண்ணிக்கிட்டு. கையில வாங்கினேன் பை. இவன் வேற ஃபோன் எடுக்க மாட்டான். என்ன 3 வாட்டி கால் பண்ணி அமைதி ஆயிட்டான்? ஒருவேளை வீட்டுக்கு எங்கன்னா வந்துருவானோ? எதுக்கும் நம்ம ஒரு வாட்டி கால் பண்ணி பேசிடுவோம். மச்சான் சாரிடா, எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துட்டேன்டா, காசு எங்கேயும் கிடைக்கலடா, ரொம்ப டைட்டுன்றாங்கடா. டேய், என் எமர்ஜென்சி தெரிஞ்சுமாடா இப்படி பண்ணிட்டு இருக்க? காசு இல்லை முன்னாடி ரெடி பண்ணி வைக்க மாட்டியா? இல்லை மச்சான். என்ன இல்லை மச்சான்? நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் ரெடி பண்ணுவியாடா? ஒரு 2 days டைம் குடுறா, திருப்பி கொடுத்துட்றேன். ரைட்ரா, உனக்கு ஹெல்ப் பண்ணல, எனக்கு இது தேவை தான். இனிமேல் காசு கீசு நீ வீட்டு பக்கம் வந்துடாத. லாஸ்ட்டு சான்ஸு, இன்னும் 2 நாள், அதுக்குள்ளே காசு வரணும், இல்லை நடக்கிறதே வேற. கண்டிப்பாக மச்சான், 2 daysல உன் காசை நானே திருப்பி கொடுத்துட்றேன்டா. ஐயோ, கேம் என்னாச்சுன்னு தெரியலையே. மச்சான், இதான் லாஸ்ட் கேம்டா. மொபைலில் சார்ஜ் வேற இல்லை. உங்களை அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த காசுக்கு தான் எல்லாம் கேள்வி கேட்குறான். எப்படி வச்சிருக்கா பாரு. இவ்வளோ என்ன பண்ணுறது? அவ்வளோ எங்கே இருக்கீங்க? சொல்லுங்க மாமா. ஹாஸ்பிட்டலில் மீதி காசு கட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க? அது விஷயமா தான் மாமா போயிட்டுருக்கேன். கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வாங்க. என் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டான், வீட்டுக்கே போயிடலாம். கையில வாங்கினேன் பையில போடல, கரெக்டாக டைமுக்கு ஃபோன் அடிச்சிட்டான்ல. தெரியல. கையில வாங்கினேன் பையில போ. ஒருத்த வேணா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். ஐய, விட மாட்டான் போலியே. ஏதாச்சும் சொல்லுவோம், ஆனா வாயை திறந்து கூட இவங்கிட்ட காசு தரேன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. மச்சான், வீட்டுக்கு பைக்கில் போயிட்டு இருக்கேன், போயிட்டு உடனே கால் பண்ணுறேன்டா. ஓ அப்படியா? சரி, வர எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆகுமா? சரி, ஓகே, வா. யார் இந்த நேரத்தில்?
எப்படி வீட்டுக்குள்ள இருந்துட்டே வீட்டுக்கு போற, அதுவும் பைக்ல? ஏன்டா இப்படி பொய்யா சொல்லிட்டு திரியிற? இங்க பாரு, உங்ககிட்ட பேச எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. 2 நாள் டைம் கேட்ட கொடுத்தேன். இப்போ என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, எனக்கு அர்ஜென்ட்டா காசு வேணும். ஃபோனை கையில வச்சுட்டு அட்டன் பண்ண உட்காந்துட்டு இருக்கியா நீ? இங்க பாரு, எனக்கு காசு வந்தே ஆகணும். அது வரைக்கும் இங்க தான் இருப்பேன், உன் வீட்டில் தான் இருப்பேன். மச்சான் எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்க? போயிட்டு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு வா. அந்த டிவி கொஞ்சம் போடு, அந்த ரிமோட் எடுத்து கொடுத்துட்டு போ. காசு வச்சுக்கிட்டு எப்படி ஏமாத்தலான்னு யோசிச்சுட்டு இருந்திருக்க. காசு வாங்கும் போது இனிக்குது, கொடுக்கும் போது கசக்குதா? உனக்குலாம் என் அருமை இப்போ புரியாதுடா, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் புரியும். அப்போ ஃபீல் சாரி பண்ணி மச்சான். உனக்கு ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கையில் உண்மையாக இருக்கணும் உதவத்துக்கு உலகமே வரும். ஆனால் பொய்யா இருக்கணும் உதவத்துக்கு பச்சை குழந்தை கூட வராது. இல்லை நீ யாருன்னு உனக்கே தெரியும். கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல. ஹலோ ஐயோ, பையன் விளையாடும் போது கீழே விழுந்துட்டான் அம்மா வீட்ல. நானும் அம்மாவும் இப்போ ஹாஸ்பிட்டல் தான் இருக்கோம். டாக்டர் என்னென்னமோ சொல்றாருயா. என்னடி சொல்ற? ஐயோ, நிறைய செலவாகும்னு சொல்றாங்கயா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கா. யார்ட்டாவது காசு வாங்கிட்டு வாயா. சரி நீ வெயிடி, நான் ரெடி பண்ணிட்டு கிளம்பி வரேன். இப்பதான் குபாக்கு வேற காசு கொடுத்து அமிச்சோம். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன ஃபோன் பண்ணாதான் ஃபோன் பண்ணுறான். குபுர வந்துட்டாரான்னு தெரியல. என்ன நல்லவனே, ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்ற. மச்சான், பையனுக்கு ஒரு எமர்ஜென்சிடா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கடா. கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுதுடா, ப்ளீஸ்டா. இந்த கதை பல முறை கேட்டாச்சு. சொன்ன கதையே புதுசாக எதனா சொல்கிறா. ஃபஸ்ட்டு நீ கொடுத்த காசு எப்போ கொடுக்க போகிற? மச்சான் ப்ளீஸ்டா. நீ ஃபஸ்ட்டு நீ ரெடி பண்ணிட்டு ஆல்ரெடி கொடுத்த காசை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுறேன். டே, ஐயோ, அடுத்து யாருக்கு பண்ணுறதுன்னு தெரியலையே. ஹலோ மச்சான், பையனுக்கு அடிபட்டுச்சுடா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கடா. ப்ளீஸ்டா, அர்ஜென்ட்டாக கொஞ்சம் பணம் வேணும்டா, ஹெல்ப் பண்ணுறா. டேய், என்கிட்ட காசு இருக்கு, ஆனால் சத்தியமாக உனக்கு மட்டும் கிடையாது. மச்சான் ப்ளீஸ்டா. டேய், நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடு எனக்கு தெரியும்டா. வைடா போன. மச்சான் டேய். சரி, கூபாக்கு ஒரு தடவை கால் பண்ணி பார்ப்போம். ஐயோ, இவனா? மற்றதெல்லாம் போதுண்டா சாமி, இவன் சவகாசமே வேணாம். நட்பில் காசுங்கிற நாணயமும் முக்கியம், நம்பிக்கைங்கிற நாணயமும் முக்கியம். 2ல் 1 பிசுறு தட்டினாலும் நட்பு இருக்காது.